இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெஜ் கறி லக்ஸா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இந்தோனேஷியன் ஃபுட்டு. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி உயிரோட வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் மேகிலையும் செய்யலாம், ஹக்கா நூடுல்ஸ்லேயும் செய்யலாம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் வந்து நூடுல்ஸ் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ஒரு கடாயில் நான் மோமோஸ்க்கான ஃபில்லிங் வந்து செய்கிறேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 7 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இது மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதுக்கு சேர்க்கலாம். ஸ்வீட் கார்னு அந்த மாதிரி எது வேணாலும் இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய்கறி வந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடு வந்து நூடுல்ஸும் நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து நார்மல் ஹக்கா நூடுல்ஸும் வந்து வாங்கி இது செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த மோமோஸ் ஃபில்லிங்கில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா அதுவுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா பரவலாக வச்சுட்டு ஆற விட்டுருங்க ஃபில்லிங்கை. இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து கறி லக்ஸா செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து மராட்டி மோக்கு இதெல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளியை நான் இங்கே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா தக்காளியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நூடுல்ஸும் ரெடியாகி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இந்த கறி லக்ஸாவுக்கு நான் வந்துட்டு மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜாக செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை வேக விட்டுறலாம் மஷ்ரூமை. இப்போ நான் வந்துட்டு மோமோஸ்க்கான ஃபில்லிங்கை வச்சு மோமோஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் மாவு வந்து வெறும் மைதா, உப்பு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். எண்ணெய் தடவி அதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மோமோஸ் வந்துட்டு ஃபில்லிங் வச்சு மோமோஸை வந்து செஞ்சிடலாம். மோமோஸ் செஞ்சதுக்கப்புறமா இது பக்கத்துலேயே வந்து நான் ஸ்டீமர் வச்சுட்டேன். நீங்கள் வேணுன்னா மோமோஸை வந்து அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு கூட நீங்கள் வந்து இதோட வைக்கலாம். ஸ்டீம் பண்ணி தான் வைக்கணும்னு இல்லை. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சா கூட வந்து மோமோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணி தான் வச்சேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லிங்ஸ் வச்சு மோமோஸ் வந்து நம்ம இந்த டிசைன் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கும் சோம்பு ஒரு ஸ்பூன் அதை ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மஷ்ரூம் கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதோட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அந்த நூடுல்ஸில் இந்த கிரேவி வந்து நல்லா வந்து கோட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீமரும் இந்த சைடில் வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டீமரில் நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் அடுக்கி ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு மோமோஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். மோமோஸை அப்படியே டேரெக்டாகவே டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கறி லக்ஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து நூடுல்ஸ் வந்து அந்த நம்ம செஞ்ச குழம்போட நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதோட நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த மோமோஸையும் வந்து அதோட இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது கூடயே நீங்கள் வந்து மஷ்ரூமை நல்லா டீப் ஃப்ரை ரொம்ப தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதையுமே ஒரு சைடில் வச்சுக்கலாம். மோமோஸ் தான் வைக்கணும்னு இல்லை. இப்போ நம்மளோட சூப்பரான வெஜ் கறி லக்ஸா ரெடி ஆகிடுச்சு.